ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் முழுசாக 4 பாதியாக கட் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதில் பொரித்து நல்லா எடுத்துக்கோங்க. நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு போட்டு பொரிய விடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நாட்டு தக்காளி போடுங்க, இன்னும் அருமையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் நல்லா அது தேங்காய், மிளகு, ஜீரகம் அரைச்சது கொஞ்சம் அதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நிலக்கடலை இருந்துச்சுன்னா இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். நான் டப்பாவில் வச்சுருந்தேன், காணோம். பிள்ளைங்க சாப்பிட்டாங்களோன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அதில் லைட்டாக ஒரு பல்ஸ் வரவும் போட்டுங்க சொல்லுங்கள்.